இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றோம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றோம். மூயவலத்தோரே உம் நாமம், மூயவலத்தோரே உம் நாமம் பாடி புகழுவே, பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நேரக்கப்பட்டேன் நல்லப்பட்டேன் நேசரீராய்த்தீரே. நேரக்கப்பட்டேன் நல்லப்பட்டேன் நேசரீராய்த்தீரே. கைவிடப்பட்டேன் கதறினேன், கைவிடப்பட்டேன் கதறினேன். கர்த்தரை தேற்றுவேன், கர்த்தரை தேற்றுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நீரால் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. நீரால் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உமது எடுத்துச் சொல்லுவேன், உமது எடுத்துச் சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவினின்று, எனது ஜீவனை அழிவினின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே
யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இயேசையா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இயேசையா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா
சந்தோஷகீதம் என்னை பொங்குதே. சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷகீதம் என்னை பொங்குதே. சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே. பேரன்பு பொங்க என்று பாடுவேன்.
துரிதமாய் நம்மை நீங்கும். ஹல்லேலூயா. நிறைய தொலைக்கு அப்படியே தான் வச்சிருந்தாலும் பரலோகத்துக்கு போகும்போது இயேசு வரும்போது எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய சாயல் மகிமையாய் மாறும், பரலோகம் ஆகும். உலகத்தை நாம் பட்ட கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகள் எல்லாவற்றையும் விட்டு வைத்தவர்களாக மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை சந்திக்க நாம் பறந்து செய்வோம். ஹல்லேலூயா. அந்த பாடல் முதலாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷ கீதம். எப்போ நமக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார்? ரட்சிப்பை பெற்றபோது கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்த சாசம் பேரின்ப கீதம் என்னும் போகிறேன். பேரின்பம் எப்போ கிடைக்கும்? ஆண்டவர் பாடி 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 அவர் பிரசனத்தை நாம் அனுபவிக்கும் போது அந்த பேரின்ப கீதம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. மூன்றாவது ரட்சிப்பின் கீதம் என்று போகுது. ரட்சிக்கப்பட்ட நிலையில் மட்டும் இல்லை, நாம் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லும்போது நமக்குள்ளே உண்டாகிற ஒரே சந்தோஷம். ஒரு பாவி மனதிற்கு நிமித்தம் பரலோக ராஜ்யத்தை மிகுந்த சந்தோஷம். ஒரு அர்த்தமாக நீங்கள் ஆண்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பரலோகம் ரொம்ப ஹாப்பியாக மாறும். ஹல்லேலூயா. அந்த மாதிரியான காரியத்தை கற்று செய்கிறார். ஆனந்த கீதம் எங்களுக்கு ஒரு அபிஷேகம் பெறுகிறது. ஆனந்தமான ஒரு கீதத்தை நமக்குள்ளே ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம என்ன கீதம் பாடும் போறோம்? போய் சீயோனின் கீதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் போய் பாடக்கூடிய பாடல் தான் சீயோனின் கீதம். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா. அங்கே நாம் வெறுமையானவர்களாக அல்ல, கர்த்தர் நாம் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து கண்ணீரோடு நாம் சந்தோஷத்தோடு கர்த்தரை நாம் என்ன செய்வோம்? பாடி மகிழ்வோம். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய சாங்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகியால் தான் என்ன செய்யணுமா? ஆர்ப்பரித்து நாம் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுது. உண்மையாகவே ஆண்டவர் சமூகம் மட்டும் நம்மை தேற்றுன்னு சொன்னால் நம்மால் ஆவிக்கு சிந்திக்க வரவே முடியாது, முன்னேறவே முடியாது. நம்ம எப்பெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு போகணுமோ அப்பெல்லாம் ஒரு ஆறுதல், சந்தோஷம், தைரியம், பலன் அந்த சமூகத்தை கிடைக்கும். அங்கேதான் இந்த அருமையான சமூகம் சொல்லுவாங்க, ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே, துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்கிறது. வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் இல்லைன்னா நம்ம எதையுமே ஆண்டு வல்லமையும் ஆண்டு அன்பையும் ருசிக்கவே முடியாது. துன்பங்கள் மஸ்தி கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த துன்பங்கள் யாவுமே அப்படியே நிற்காது, துரிதமாய் நீங்கும் இந்த இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் எல்லா துன்பங்களும் நீங்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் நம்மை துன்பப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அந்த துன்பங்கள், ஏற்கங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், கனிகள் துரிதமாய் மாறப்போகிறபடி நாளை கடவுளை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 முதலாவது ஸ்டான்ஸாயும் அந்த ஆழ்பெற்றது எல்லாரும் பாடுமா? சந்தோஷ கீதம் என்னை கொண்டே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார், பெற்றதா நன்மைகள் ஒவ்வொன்றா எண்ணியே பேரன்பு கொண்டு நான் வாழ்ந்தேன், ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொண்டேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதேன். அந்த பாடலை அந்த ரெண்டு ஸ்டான்ஸாக எல்லாம் சேர்ந்து கண்ணை கட்டி சந்தோஷமே பண்ணலாமா? இதற்கு ரட்சிக்க சந்தோஷம் இருக்கு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனை கட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? 1 2 3 4 சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார், சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார், பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்கல் என்று பாடுவேன், பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய்
ஆண்டவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவரை துதிப்போம் என்று செஞ்சிருக்காங்க. ஏதாவது சொல்வதை பார்க்க சொல்லும். நீங்களும் நானும் ஒரு மிரட்டல். ஹல்லேலூயா, நீங்களும் நானும் ஒரு அதிசயம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமானவர் அதிசயமாய் நம்மை படைத்திருக்கிறார், அதிசயமாய் நம்மை ரட்சித்திருக்கிறார், அதிசயமாய் நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சோதனை போன நேரங்கள் எல்லாம் அவருடைய கிருபைகளை தாங்கிட்டு அந்த அதிசயமான கிருபை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் போது தம்முடைய அரணான நகரத்திலே தம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்படினபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், துதிப்பேன் சொல்றார். ஹல்லேலூயா. அரணான நகரம் என்று சொல்லும் போது கோட்டை. அந்த கோட்டையிலே யாருமே உள்ளே வர முடியாத ஒரு கோட்டை. அது தாவீது நகரம் என்று பிற்பாடு சொல்லப்பட்டது. அந்த கோட்டையிலே தாவீது ஜெயித்தான், வெற்றி பெற்றான். யாரை கொண்டு சொன்னால் மிகவும் தரித்திர ரொம்ப சிறுமையானவர்கள் எளிமையானதை வைத்து அவன் வெற்றி பெற்றான். பலசாலிகள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எதையும் செய்ய அவரால் முடியும், எப்படியும் செய்ய அவரால் முடியும். அதனாலே அவருக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை, அவரால் முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்திலே, ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே நமக்காக என்னென்ன காரியங்களை பரலோகத்திலே திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாய் இந்த உலகத்திலே நமக்குள் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. நம் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது நம்முடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுது, மகனே மகளே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன். 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உங்களுக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாததும். நமக்கு தெரியாது என்ன அவசியம், நமக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. நாம் அறியாததும் நம்முடைய புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் காண்பிப்பேன் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார், ஒருபோதும் நமக்கு விரோதமாய் இருக்க மாட்டார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை தந்தவர். நம்மை பரலோகத்துக்கு அழைத்து சென்றபடியாக வழியை திறந்தவர். உலகத்திலே வாழ்கிற நமக்கு அவர் அதிசயங்களை நிச்சயமாய் செய்வார், அற்புதங்களை செய்வார். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே அவர் உங்களுக்காக எங்கெங்கெல்லாம் கிரியை செய்யணுமோ அங்கெங்கெல்லாம் கிரியை செய்வார். வேலை எக்ஸாம் எழுதிட்டு என்ன நடக்குமோ, என் மார்க்ஸ் எப்படி வரும்போது நினைக்கிறீங்களா, உங்களுக்காக அவர் கிரியை செய்வார். பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஏற்பாடு செய்வது, பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எப்படியோ அதையும் அவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்வார் அப்படின்னு சொல்ல தேவையா? ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காக காத்துட்டீங்களா, அவங்க நிச்சயமாகவே வந்துட்டே இருக்கு, ரிசீவ் பண்ணுவீங்க. ப்ரமோஷன் காத்துட்டீங்களா, ப்ரமோஷன் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் உலகத்தில் எல்லா கதவுகள் முடினாலும் கர்த்தர் நமக்காக திறந்த வாசல் வைத்திருக்கார், நமக்காக திறந்த கதவுகள் உண்டு, நமக்கு முன்பதாக போகிறார். ஹல்லேலூயா. அவர் யாரே? ராஜா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். அவர் உங்கள் தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு உங்களுக்கு முன்னணி செல்வார். ஹல்லேலூயா. இந்த ராஜா உங்களுக்கு முன்னே போவார், இந்த கர்த்தர் உங்களுக்கு முன்னே நடந்து போவார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் செத்து போன தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கப்படுகிறாரே. நீங்களும் ஜீவனோடு கர்த்தரை ஆராதிக்கணும், சந்தோஷத்தோடு ஆராதிக்கணும், எதிர்பார்ப்போடு ஆராதிக்கணும், விசுவாசத்தோடு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஆராதிக்க 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 ஆண்டவருடைய கருத்திலிருந்து நமக்கு நன்மை
தடைகள் வரும். ஹல்லேலூயா. எந்த விதமான ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் இறைவனுங்கி வருகிறதாம். ஹல்லேலூயா. அதை எப்படி ரிசீவ் பண்ணுங்க? ரெண்டு கடலை பண்ணி ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய நன்மைகளுக்காய் நன்றி. உங்களிடத்தில் வரக்கூடிய அதிசயங்களுக்காய் நன்றி. உங்களிடத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பொருளாதார தேவைகளுக்காக நன்றி. எனக்காக நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க. நான் அதை ரிசீவ் பண்ணுங்க விசுவாசத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஜோதியின் பிதாவிடத்தில் இருக்கு பூர்ணமான எல்லா வரங்களும் நன்மைகளும் உங்களுக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. அவர் கரங்களிலே வருகிறது. ஹல்லேலூயா. நீ பாரவா ஷபரவா வீணமா பபகபகபகபா எல்லாரும் ஆவிகள் வசனங்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த வசனங்களை நம்புங்க. இந்த வார்த்தைகளை நம்புங்க. இந்த நானே பேசவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசப்படுகிறாரே. இந்த ஒவ்வொரு வசனம் உங்களுக்கு ஜீவனாக இறங்கட்டும். அது அப்படியே அபியாசங்கள், அது அப்படியே எடுத்து ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களே, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த மே மாதம் எனக்கு நீங்க செய்ய போகிறப்பா.
ஆண்டவரே, இந்த மாதம் நீர் எனக்கு செய்ய போகிற அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னீங்கன்னா, விசுவாசமாய் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதம் என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய பிரச்சனைகளுக்காக, என்னுடைய சூழ்நிலைகளுக்காக, என்னுடைய எதிர்பார்ப்புகளிலே நீ செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக, ஆச்சரியமான காரியங்களுக்காக, எனக்கு கேட்டாத பெரிய காரியத்துக்காக உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord, hallelujah. You will do the marvelous things, Master. ஆண்டவரே, எங்களுக்காக miracle working God, miracle saving அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். செவிடர்களுக்கு செவித்திறனை கொடுப்பீங்க, பூமியிலுக்கு பேசும்படியான திறனை கொடுத்தீங்க. God send Gladys, Catherine, நிறைவேற்கால் எல்லாருக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்யதான் வேண்டும் அப்பா, தாமதிக்க கூடாது. எவ்வளோ சிவங்கள் தெரியும். அதிசயமானவர், 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 ஆலோசனை ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவரை நாம் துதித்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சபையில் அற்புதங்கள் நடக்கட்டும், எங்கள் சபையில் அதிசயம் நடக்கட்டும், எங்கள் சபையில் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் சபையை கொண்டு வைத்திருக்க அநாதி நோக்கம் திட்டம் நிறைவேறட்டும். எல்லா தடைகளும் உடைக்கிறோம், எல்லா சத்துடைய எல்லா கிரியையும் அழிக்கிறோம். தேவனை மகிமைப்படுவதாக, என் நாமம் மகிமைப்படுவதாக, வல்லமை விளங்குவதாக. எல்லா கலவை தட்டி அந்த வல்லமைகளால் சோதனைப்போம், அந்த வல்லமைகளால் சோதனைப்போம், அந்த வல்லமை சந்தேகப்படாமல் அவர் சந்தேகங்கள் கற்றல் அவர் இருக்கிறாக இருக்கிறேன் என்று சொன்னவர். ஞானத்திலும் போகிலும் சகல அதிகாரம் உடையவர். எல்லா செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர். நாம் நம்முடைய உலாவி கொண்டிருக்கிறாங்க. அவர் செய்யப்போக உங்கள் குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய தேசத்திலே அவர் செய்யப்போக அதிசயங்களுக்காக கடமை தன்னை சோதனைப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தர் இந்த மாதம் பெரிய அதிசயம் செய்ய போகிறார். அந்த வார்த்தை விசுவாசத்திற்கு சொந்தம்.